மாண்புமிகு அம்மாவின் அரசு என கூறிக்கொண்டு எடப்பாடி அரசு அடிமை அரசாக செயல்படுவதாக திரு மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி அணியின் துரோகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஜெயலலிதா அம்மா புண்ணியவதி மாதரசி அவங்கள போய் சேர்ந்துட்டாங்க. 3 நாளில் விடுவிக்க சொன்னாங்க. இது உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத கொடுமை. அதாவது ராஜீவ்காந்தியை சாவடிச்சவங்க கூடயே செத்து போயிட்டாங்க. சும்மா ஏதோ ஸ்பூன் வாங்கி கொடுத்தாங்க, பேட்டரி வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்பாவிகளை போட்டுட்டு வாட்டி வதைக்கிறாங்க. நான் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் மூலம், நாம் தமிழர் கட்சியின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு பேட்டிலையும், ஒவ்வொரு போராட்டத்திலையும் இதை நாங்கள் பதிவு கொடுத்துட்டு வரோம். 10,000 தமிழர்களை கொண்டாங்க. அதனால் இது நடந்து ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இது நடந்திருக்கலாம். உடனே 7 தமிழரை உடனடியாக விடுதலை செய்யணும். அது சாதாரண ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இவங்க விருந்து மருந்துன்னு மங்களம் பாடிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படையான ஒரு இது. 28 வருஷமாக சிறையில் இருக்கிறதுங்கிறது மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இந்த அரசுகளில் அவர்களை விடுதலை செய்யணும். பாமக உள்ளிட்ட சில கட்சிகள் இந்த 7 தமிழர் விடுதலை ஆதரிச்சாங்க. இந்த மாபெரும் மனிதர் பல வருஷங்களுக்கு முன்னாடி 7 வருஷம் உள்ள தள்ளுவேன்னு சொன்னால் நான் ஆதரிப்பேன், விடுதலை புலிகன்னு பேட்டி கொடுத்தார். பெருசாக வந்துச்சு. அதை வச்சு தான் நானே கட்சியில் சேர்ந்தேன் பாமகவில். அதெல்லாம் அவங்க வெறும் உதட்டளவு இரட்டை நாக்கு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் நான் இருந்தேன்னா முதல்ல 7 தமிழரை விடுதலை பண்ண வைப்பேன். கச்சத்தீவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். இந்த ஈத்தன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் முடிக்க வைப்பேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட்டணி வைப்பேன். ஆனால் அவங்க 500 கோடி 600 கோடி 1000 கோடின்னு அந்த ஊழல் செஞ்சு சுருட்டின பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கூட்டணிக்கு சம்மதிக்கிறாங்க. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் எத்தனை கோடிகள் வழங்கப்படுது கொடுக்கப்படுதுங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஊழல் எப்படி ஒழிப்பாங்க? இதெல்லாம் வெளிவேசங்கள்.